எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. சோ அதை பத்தி டீப்பா பாத்துடலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 10 பேர்னால அது எனக்கு முக்கியம். சார் என்கிட்ட கேட்டிருக்கீங்க சரிங்களா, அவங்களுக்காக மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இது சில சேனல்ல நான் யார் சேனல டிமோட்டிவேட் பண்ணணும் இல்ல மத்தவங்களை தாக்கி பேசணும்ன்ற எண்ணெல்லாம் கிடையாது. என்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, சிஸ்டர் ஷார்ட்ஸ் போடக்கூடாதா, வீடியோ போடக்கூடாதா, நீ அதை பத்தி டீப்பா சொல்லுங்க, பிசினஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. சோ கண்டிப்பா யாருக்குன்னா கஷ்டமா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபருக்கு ரிப்ளை பண்றேன். சோ இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. சோ கண்டிப்பா நீங்க ஷார்ட்ஸ், வீடியோ, லைவ் எல்லாமே போடலாம். யூடியூப்ல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சோ இதுதான் போடக்கூடாது, இதுதான் போடணும் ரூல்ஸ் கிடையாது. நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபெக்ட் போட்டு நீங்க வீடியோ போட்டா உங்க பிசினஸ் நீங்க பெருக்கலாம். எடுத்த உடனே நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. காரணம், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பல சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்போர்ட் இன்புட்டா கொடுத்தாலும் மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்டடான நம்பிக்கை வரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சோ நீங்க பிசினஸே பண்ணாலும் உங்களுக்கு வியூஸ் போனாதான் வியூவர்ஸ், பையர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க பொருட்களை வாங்க, சரிங்களா? வியூவர்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வியூவர்ஸ்க்கு ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மிக சிறந்த வழி. ஷார்ட்ஸ்ல அதிக வியூஸ் போகும், நெக்ஸ்ட் அதிக சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். சோ அது மட்டும் இல்ல, ஷார்ட்ஸ்ல உங்களுடைய பிசினஸ் பத்தி டீட்டெயில ஒரு ட்ரெண்டிங் சாங் கீழே கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங் போக போக உங்க பிசினஸும் பெருகும். சோ கண்டிப்பா ஷார்ட்ஸ் போடலாம். ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே யாராலுமே பிசினஸ் பண்ண முடியாது. அப்படி பிசினஸ் பண்ணா ஏங்க இந்த யூடியூப்ல நம்ம புலம்புறோம், பிசினஸ் பண்ணா நமக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். சோ நம்மளுடைய தொழில என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்க, அதுவும் ஒரு வகையான பிசினஸ். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பிசினஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தானா நடக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஷார்ட்ஸ், வீடியோ, போஸ்ட், லைவ் எல்லாமே போடலாம். இது முழுக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஏன்னா இதை போட்ட உடனே சிலர் சொல்லுவாங்க, நீங்க அந்த சேனல்ல இருந்து காப்பி அடிச்சிட்டீங்க, இந்த சேனல்ல இருந்து காப்பி அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, மத்தவங்களை குறை சொல்றதே வேலையா, இதெல்லாம் நீங்க கேட்பீங்க. சோ கண்டிப்பா நான் யாரையும் குறை சொல்லல. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் மோட்டிவேட் பண்ணேன், நான் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதை நான் சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து 2 பேருடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் பாரதி. இவங்களுடைய அபவுட் செக்ஷனை ஓபன் பண்ணிக்கலாம். இவங்க பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. சோ கண்டிப்பா இவங்களுடைய அபவுட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாயின் டேட் பாத்தீங்கன்னா 2024 நவம்பர் மந்த் சேர்ந்திருக்காங்க யூடியூப்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட்ஸ் போடுறாங்க. சோ கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது. சோ இந்த தவிர நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஷார்ட்ஸ் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுத்து போட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த சாங் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சாங் போட்டிருக்காங்க. சோ இவங்க சாங் பாத்தீங்கன்னா பாப்புலர் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க பாப்புலர்ல 1K ஒரு வீடியோ போயிருக்கு. சோ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நீங்க போடவே கூடாது. நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு க்ரோ கிடைக்காது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் டச் பண்ணீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுவீங்க பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரை திஸ் சவுண்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சாங்கை நீங்க யூஸ் பண்ணலாம். யூடியூப் பர்மிஷன் கொடுத்திருக்கு, 1 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் போகும். ஏதாவது நீங்க ட்ரெண்டிங் சாங்ல உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணி நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங் கூடவே உங்களுடைய வீடியோவும் ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பா நீங்க சாங் எடுத்து போட்டா உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றதை விட நீங்களே கவனிச்சு பாருங்க, அனைவருமே கவனிச்சு பாருங்க. இந்த ரோஜா பூ இருக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பூக்கள் இருக்கு. சோ இப்ப இதை ஓபன் பண்ணா சாங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைண்டுக்கு அந்த சாங் தான் பதிவாகுது. சோ அந்த சாங் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லுமே போடுறாங்க. உங்க சேனலுக்குன்னு எக்ஸ்பெஷலி எதுவுமே கிடையாது. சரியான லோகோ, சரியான டைட்டில், சரியான பேனர், சரியான டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கிடையாது. சோ நீங்க கண்டிப்பா நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ என் சேனலே நீங்க எடுத்துக்கோங்க, கனி தமிழ் டெக்னா. என்னுடைய பேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும், என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம்
ஞாபகம் வரும். சோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் பண்ற ரியாக்ஷன் ஞாபகம் வரும். சோ கண்டிப்பா அது போல உங்களுடைய சேனலை பார்த்தா டக்கு ஞாபகம் வர மாதிரி உங்க சேனல்ல நீங்க வீடியோ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் ஷார்ட்ஸ் தான் மானிட்டைசேஷனுக்கு எடுத்துப்பாங்க. சரிங்களா? மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஷார்ட்ஸ். இப்ப பாருங்க நான் காமிக்கிறேன். என்னுடைய ஹேண்ட் பேஜ் நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்னுடைய ஹேண்ட் பேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரிஜினல் ஷார்ட்ஸ் உங்களது முழுக்க முழுக்க நீங்க போட்டு உங்களுடைய ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 லட்சம் போகணும். லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ள 90 நாட்களுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும். இந்த 90 டேஸ்க்குள்ள நீங்க இந்த ஷார்ட்ஸ் உடைய வியூஸ் கவுண்ட் எடுக்கலன்னா உங்களுக்கு திரும்பவும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? வியூஸ் கவுண்ட பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்குள்ள கிடையாது, லாஸ்ட் 90 டேஸ் தான் கணக்கெடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியூஸ் கவுண்ட் லாஸ்ட் 90 நாட்களுக்குள்ளார நீங்க 30 லட்சம் வியூஸ் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா திரும்பவும் அந்த 90 டேஸ் தான் கணக்கெடுப்பாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல ஓன் கண்டென்ட்டா மட்டுமே இருக்கணும். நீங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருந்து சாங் எடுக்கலாம். ஜஸ்ட் பப்ளிஷிங்காக மட்டும்தான் எடுக்கலாம். ஏன்னா அந்த சாங்கால நமக்கு ரெவென்யூ கம்மியா வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை நீங்க போட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற ரெவென்யூ, உதாரணம் சொல்றேன், ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா அந்த முழு 10 ரூபாவும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை விட்டுட்டு நீங்க இந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா அந்த 10 ரூபாயில நீங்க 5 ரூபாய் இந்த சாங்ஸ் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதை யூடியூபே பார்த்துக்கும். அது எப்படின்னா அந்த பணத்தை ஷேர் பண்ணி இவங்களுக்கு பாதி கொடுத்துரும். யூடியூப் ஆடியோ லைப்ரரி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு பாதி கொடுத்துரும், உங்களுக்கு பாதி கொடுத்துரும், யூடியூப் கொஞ்சம் எடுத்துக்கும். சோ கண்டிப்பா நீங்க ஓன் கண்டென்ட்டை போடுங்க. சோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை போடுங்க. தயவு செஞ்சு பேஸ் காட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க. அப்பதான் மானிட்டைசேஷன் கிடைக்கும். சோ புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சேனலுக்கு இன்னொரு டவுட், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது போல உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். சோ வரும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்மளுடைய யூடியூப்ல வீடியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. ஷார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. சோ அந்த டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து டைரக்டா போட முடியாது. இப்ப லைவாவே நான் காமிச்சிடறேன். என்னுடைய ஷார்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப என்னுடைய ஷார்ட்ஸ்ல இங்க நல்லா பாருங்க, இது என்னுடைய சேனல் தான். இப்ப ஷார்ட்ஸை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 3 டாட் டச் பண்ணிக்கிட்டேன், ஷேர் வீடியோ கொடுத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க எனக்கு கூட கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி செட்டிங் இருக்கு. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். சோ கண்டிப்பா நீங்க வந்து காப்பி லிங்க் பண்ணிக்கிட்டு நீங்க கம்யூனிட்டி போஸ்ட வேற மாதிரி போடலாம். எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதே நான் கஸ்டமர்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த பிளஸ் டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போஸ்ட டச் பண்ணிக்கிட்டு நீங்க இங்க ஏதாவது எழுதிக்கிட்டு இந்த லிங்க், இப்ப பாருங்களேன் நான் உதாரணம் எழுதுறேன், ஹாய் அப்படின்னு எழுதிக்கிட்டு இங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் இங்க வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இமேஜை நான் டச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பில உள்ள கொண்டுட்டு வரேன். சோ நீங்க வந்து உங்களுடைய போஸ்டுக்கு ஏத்த மாதிரி இமேஜை கொண்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக இதை கொண்டுட்டு வரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொண்டுட்டு வந்துட்டேன். உங்களுடைய ஷார்ட்ஸ் உடைய லிங்க் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். உங்களுடைய ஷார்ட்ஸ் உடைய லிங்க்குக்கு சம்பந்தமான போட்டோ பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க போஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல பப்ளிக்ல இருக்கான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மானிட்டைசேஷன் ஆகியிருந்தா மெம்பர்ஷிப் இருக்கும். சோ நான் பப்ளிக்ல வச்சுக்கிறேன், எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருங்க. இப்படிதான் நீங்க ஷார்ட்ஸை போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நான் வந்து வெளியே வந்துக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லி காமிச்சேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இவங்களுடைய போஸ்ட்லயும் வேல்யூ இல்ல. சோ இது எல்லாமே நீங்க பார்க்க சொன்னதுனாலதான் பார்த்தேன். சோ நான் நெகட்டிவும் சொல்லுவேன், பாசிட்டிவும் சொல்லுவேன். சோ நெகட்டிவா சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்ன உங்க சேனல்ல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன எலிஜிபிள் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் போட முடியாததுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோக்கு போஸ்ட் போட முடியும், அதை பத்தி நான் லிங்க் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். சோ இவங்க சேனல்ல என்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, சோ நான் கரெக்டா இருக்கிறத மட்டும் தான் சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். இவங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேனர், இங்க பாத்தீங்கன்னா பேக் சைடுல இருக்கிற பேனர் சரியில்லை. சோ பேனரை நீங்க கரெக்டா செட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் செக் பண்ணேன். சோ கண்டிப்பா நீங்களே பாருங்க, நீங்க ஒரு vlog சேனலா இல்ல வந்து ஒரு சாமியோடைய விஷயத்த போடுறீங்களா, இல்ல உங்க சேனலை நீங்களே அனலிட்டிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்களே அனலிட்டிக் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரான ஒரே விஷயத்த நீங்க போடுங்க. சரிங்களா? கோவில் ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் போடவே போடாதீங்க. சரிங்களா? சோ உங்க லைவ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. லைவ் எதுக்காக போடணும்னா உங்ககிட்ட ஒரு 10 பேராவது கொஸ்டின் கேட்கணும். சோ அந்த மாதிரி லைவ் நீங்க எப்ப உங்களை நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அப்ப நீங்க போடுங்க. என் சேனலுக்கு பாத்தீங்கன்னா நான் மானிட்டைசேஷன் வாங்கிட்ட பிறகு என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால நான் போட்டேன். ஏன்னா லைவ் பார்க்க ஆள் இருக்கணும். சோ நம்ம லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு எம்டியா அது அப்படியே போயிட்டே இருந்தா அப்ப வேணா ஒரு 2 பேர் ஆடியன்ஸ் வருவாங்க. சரிங்களா? ஆஃப்டர் நீங்க அப்லோட் பண்ணும் போது உங்க லைவ நான் செக் பண்ணேன், நீங்களே எடுத்து பாருங்க வேற ஒரு மொபைல்ல. சோ உங்க லைவ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எல்லா லைவ்லயுமே என்னுடைய லைவ்ல கூட இது நடக்கும். சோ நம்ம வந்து அமைதியா ரொம்ப நேரம் அமைதியா இருப்போம். யாராவது உங்களுடைய லைவ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டி ஓட்டி பார்ப்பாங்க. சரிங்களா? இப்படி ஓட்டி ஓட்டி பார்க்கும்போது எங்கேயுமே என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா டக்குன்னு வெளியே வந்துருவாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து உங்க சேனலை ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா ரொம்ப நேரமா வந்து உங்களுடைய லைவ்லயே அவங்க இருக்காங்க. சரிங்களா? இருந்தாலுமே ஒரு வேல்யூ இல்லை. நான் உங்களை சொல்லல, கண்டிப்பா எல்லாருமே சொல்றேன், லைவ் போட்டீங்கன்னா நீங்க ஏதாவது வேல்யூவா கொடுங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இவங்களுடைய ஷார்ட்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா சோ வந்து இவங்க என்ன கேட்டகரின்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மக்களுக்கும் அது போலதான் இருக்கும். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து போட்டிருக்காங்க. மோனாலிசா பத்தி, நெக்ஸ்ட் வந்து கோலம், சோ எல்லாமே கலந்து கலந்து போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருந்தா உங்க சேனலை மக்கள் மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த விஷயம் உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க சேனலை டீப்பா செக் பண்ண நிறைய விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஒரே ஒரு கண்டென்ட், ஒரே ஒரு சப்னிச்ச, ஒரே ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. நீங்க அழகா மோட்டிவேஷனலா பேசுங்க. சில சேனல்ல சொல்லுவாங்க என்னன்னா யூடியூப்ல சாதிக்க முடியாது, நீங்க வீடியோ போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா சாதிக்க முடியும். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியை எடுத்துக்கிட்டு மத்தவங்களுடைய வீடியோ எதுவுமே போடாதீங்க. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சேனலை ஆரம்பிங்க, கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல சொன்னேன், கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த டவுட் வரும், கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோவா ரெடி பண்றேன். கண்டிப்பா எல்லாருக்கும் வீடியோ ரெடி பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வீடியோ ரெடி பண்ணணும், எடிட் பண்ணணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் டைம் ஆகுமே தவிர என்கிட்ட கேட்ட அத்தனை பேருக்குமே வீடியோ இருக்கு, கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க முகம் காட்டாமல் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கனித்தமிழ் அனிமின்னு ஒரு சேனல் இருக்கு. சோ இந்த சேனல்ல தான் நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு கார்ட்டூன் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. சோ நான் கார்ட்டூன் வீடியோவும் இதுலயே போட்டா கண்டிப்பா எனக்கு வியூஸ் போகாது. அதனால கார்ட்டூன் பத்தி மட்டும் தனி சேனல்ல நான் போட்டிருக்கேன். A to Z கார்ட்டூன் எப்படி எடிட் பண்றது, எப்படி நம்ம சாங் கொடுக்கறது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கார்ட்டூன் மேக் பண்ணுவது, முகம் காட்டாமல் எப்படி வீடியோ போடுவது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் அந்த சேனல்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.